ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷம் போதாத காலம் போல இருக்கு. ஜனவரி மந்த் ரிலீஸ் ஆன படங்கள் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி பம்பர் ஹிட் ஆகி வசூலை வாரி குவிக்கல. சரி, ஜனவரி தான் கால வாரிடுச்சு, பிப்ரவரியாவது கை கொடுக்கும்னு கிட்டத்தட்ட 25 படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 25 படங்கள்ல எந்தெந்த படங்கள் ஜெயிச்சிருக்கு, என்னென்ன படங்கள் மண்ணை கவிருக்குன்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி சிக்லெட்ஸ், டெவில், மறக்குமா நெஞ்சம், வடக்குப்பட்டி ராமசாமின்னு மொத்தம் 4 படங்கள் ரிலீஸ் ஆகி இருந்தது. இதுல சிக்லெட்ஸ், டெவில், மறக்குமா நெஞ்சம் இந்த 3 படங்களும் படமும் சரி வசூலும் சரி படு மோசம். வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு பப்ளிக் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதால ஓரளவுக்கு லாபகரமான படமா அமைஞ்சது. நெக்ஸ்ட் பிப்ரவரி 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இமெயில், இப்படிக்கு காதல், லால் சலாம், லவ்வர்னு 4 படங்கள் ரிலீஸ் ஆகி இருந்தது. லால் சலாம் படத்துல சூப்பர் ஸ்டார் கேமியோவில் வரதுனால பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இந்த ரெண்டுமே நல்லா இல்லாததால தலைவர் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தோம் லால் சலாம் படம் முதலுக்கே மோசமாக ஆயிடுச்சு. 35 கோடி பட்ஜெட்டில் தயாரான லால் சலாம் படம் 20 கோடி ரூபாய் வசூலை கூட தாண்டலை. இமெயில், இப்படிக்கு காதல் இந்த 2 படங்களும் லோ பட்ஜெட் படங்கள் இருந்தாலும் நிச்சயமா நஷ்டத்தை தான் இந்த 2 படங்களும் சந்திச்சிருக்கு. அடுத்ததா மணிகண்டன் நடிச்சிருந்த லவ்வர் படம். ஏற்கனவே மணிகண்டன் நடிச்சிருந்த குட் நைட் படம் அளவுக்கு லவ்வர் இல்லைனாலும் ஜனங்க கிட்ட இருந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதனால படம் ஓரளவுக்கு நஷ்டம் ஆகாம கை கொடுத்துருக்கு. அடுத்து பிப்ரவரி 16ஆம் தேதி ஆந்தை, கழுமரம், 8 முறை 8, எப்போதும் ராஜா, சைரன்னு 5 படங்கள் மொத்தமாக ரிலீஸ் ஆகி இருந்தது. ஜெயம் ரவி நடித்த சைரன் படம் தவிர மற்ற படங்கள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தயாரான சுமாரான படங்கள். அதனால அந்த படங்கள் ஏதோ ரிலீஸ் பண்ணணுமே ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ஓட்டிட்டு இருந்தது. பிப்ரவரி 16ஆம் தேதி ரிலீஸ் ஆனதுல எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன படம்னா அது ஜெயம் ரவி நடிச்சிருந்த சைரன் படம் தான். ஜெயம் ரவி எப்படியும் ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. சைரன் படம் அவருக்கு எப்படியும் கை கொடுக்கும்னு அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி படத்துக்கு பப்ளிக் கிட்ட இருந்து பாசிட்டிவா நல்ல விமர்சனங்கள் தான் கிடைச்சது. இருந்தாலும் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல, வசூலும் சொல்லிக்கிற மாதிரி அமையல. இது ஜெயம் ரவிக்கு மட்டும் இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. ஜெயம் ரவியோட சைரன் படம் நல்லா இருந்தும் கலெக்ஷன்ல தோத்துடுச்சு. இதுக்கு அடுத்த வாரம் பிப்ரவரி 23ஆம் தேதி பர்த்மார்க், பைரி, கிளாஸ்மேட்ஸ், நினைவெல்லாம் நீயடா, ஆபரேஷன் லைலா, பாம்பாட்டம், ரணம், வித்தைக்காரன்னு மொத்தம் 8 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த 8 படங்கள்ல பைரி, ரணம் இந்த 2 படங்கள் மட்டும்தான் சொல்லிக்கிற மாதிரியும் தியேட்டர்ல போய் பார்க்குற மாதிரியும் இருக்கும். 8 படங்கள்ல 2 படங்கள் தான் வெற்றி படங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ரணம், பைரி இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு சுமாரான படங்கள் தான். அதனால வசூலும் சுமாராக தான் இருந்தது. அடுத்து சதீஷ் நடித்து காமெடி ஜேர்னலில் ரிலீஸ் ஆகியிருந்த வித்தைக்காரன். சதீஷோட வித்தைக்காரன் அவருடைய முந்தைய படமான காஞ்சரிங் கண்ணப்பன் படம் மாதிரி அவருக்கு கை கொடுக்கல. கதை, ஸ்க்ரீன் பிளே இது ரெண்டுமே சரியில்லாததால வித்தைக்காரன் சொத்தைக்காரன் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 5 படங்கள் எந்த தியேட்டரில் எத்தனை ஷோஸ் ஓடிச்சுன்னு தியேட்டர்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு சுமாரான கதை அம்சம் உள்ள படங்கள். அதனால கலெக்ஷனும் சுமார் தான். ஒரே மாசத்துல 25 படங்கள் ரிலீஸ் ஆனாலும் ஒரே ஒரு படத்தோட கதையோ இல்லை ஸ்க்ரீன் பிளேவோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. தமிழ் சினிமாவில் இப்போ கதை பஞ்சம் ஏற்பட்டிருக்கு போல. அதனால தான் நல்ல படங்களை கொடுக்க முடியாமல் தமிழ் பட டைரக்டர்ஸ் திணறிட்டு இருக்காங்க போல. ஆனால் நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டும் 4-5 மெகா பிளாக் பஸ்டர் மூவிகளை கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் இனி வரப்போகிற படங்களாவது மெகா ஹிட் ஆகுமா? நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வருமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.